நான் என்ன சொல்றேன்னா, நிஜமாவே துப்பாக்கி எடுத்து நீங்க ஒரு செவுத்த பார்த்து சுட்டு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் அந்த சவுண்ட்லயே உங்களுக்கு அவ்வளோ மிரட்சி வரும். ஸோ இப்ப நம்மள மாரி கிரியேட்டர்ஸ்லாம் வந்து இந்த மாரி குடும்ப படங்களே வந்து பெரிய வியாபார படங்களா பண்றது நல்லது தானே. ஸோ அந்த விஷயத்துக்கு நம்ம நகர்ந்தாச்சு. இப்ப நம்ம பண்ற படத்துல கண்டிப்பா அந்த ஒரு விஷயம் இருக்கும். நம்ம பண்றோம்னா அது பெரிய படம் தான் அப்படின்றத அந்த பெர்செப்ஷனா இருக்கணுங்கிறத நம்பிதான் பண்றோம். அதை நம்ம எப்படி பண்றோம்னா நம்மளே போய் அது பெரிய படம்னு சொல்றது இல்லை. இப்ப குட் நைட்ல, லப்பர் பந்துல எல்லா படத்துலயுமே நம்ம அந்த மாதிரி ஒரு பிரச்சாரம் பண்ணவே இல்லையே. நம்ம பெரிய படம் பண்ணியிருக்கோம்னு சொல்லலாமா? இல்ல. ஆனா வியாபார ரீதியா அந்த நியாயம் தெரியுதுல்ல. ஜனங்களுக்கு இப்ப போய் ரசிகர்கள் வந்து தியேட்டர்ல போய் பாக்குறாங்கன்னா ஒரு ப்ரமோஷனே இல்ல, நல்லா பண்ணுமான்னு தெரியாது, எவ்வளவு பண்ணுன்னு தெரியாது, நான் போய் உட்கார்ந்தா அது பெரிய படம் மாதிரி இருக்குல்ல. சோ நான் சொல்றேன் சினிமா மாறுதுன்னு சொல்றேன். நீங்க சொல்ற பெரிய படம்ன்றது நீங்க ஏதோ 10 வருஷம் முன்னாடி வந்த ஒரு ஃபார்முலா பெரிய படம்னு சொல்றீங்க. சினிமா நிறைய நம்ம கண்ணுக்கு அடியில மாறிக்கிட்டு இருக்கு. அது உங்களுக்கு கண்ணுக்கு எதிர தெரியறதுக்கு நிறைய வருஷம் ஆகும். 2 வருஷம் ஆகுமா இருக்கும், 3 வருஷம் ஆகுமா இருக்கும். வியாபார படங்கள்ன்றதே மாறும் என்ன பொறுத்த வரைக்கும். இது என்னோட கணிப்பு. ஐ குட் பி ராங். 3 வருஷத்துல பேசுவோம்.